படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று பெற்றோர்கள் புண்ணியம் என்பதை பற்றி பார்க்கலாம். கலியுகத்தில் ஆன்மா ஒரு தாய் தந்தையின் வயிற்றை தேடி அதன் மூலமாக பிறப்பெடுக்கிறது. அந்த தாய் தந்தையர் என்ன கர்மாவோடு இருக்கிறார்களோ, அவர்கள் என்ன புண்ணிய தர்ம காரியங்களை செய்திருக்கிறார்களோ அதையே அந்த ஆன்மா அவர்கள் மூலமாக பிறப்பெடுத்த அந்த சரீரத்தின் வழியாக ஆயுள் முடியும் வரை அனுபவிக்கிறது. அதாவது பெற்றோர்கள் புண்ணியம் என்பது மிக மிக முக்கியம். நீங்கள் வாழ்க்கையில் சிரமப்படுகிறீர்கள் என்றால் அதற்கு பெற்றோர்கள் செய்த கர்ம வினைகள் காரணம். நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்கிறீர்கள் என்றால் அதற்கு பெற்றோர்கள் செய்த தர்ம புண்ணியம் காரணம். தர்மம் கர்மம் இரண்டையும் கலந்துதான் இந்த மனித பிறப்பு. நிச்சயமாக பெற்றோர்களின் புண்ணியம் இல்லாமல் ஒருவர் வாழ்க்கையில் நல்ல நிலைமையை அடையவே முடியாது. இது 100% அல்ல, 200% உண்மை. அதாவது தாய் செய்த புண்ணியம் உங்கள் ஆயுள் காலம் வரை காப்பாற்றும். தந்தை செய்த புண்ணியம் என்பது உங்களை உயர்நிலைக்கு அழைத்து செல்லும், உங்கள் சந்ததியையும் உயர்நிலையில் வைத்து அழகு பார்க்கும். தாய் செய்த புண்ணியம் உங்கள் ஆயுள் வரை, தந்தை செய்த புண்ணியம் என்பது உங்கள் சந்ததி உள்ளவரை. அதுதான் அந்த காலத்தில் பழமொழி ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, நீ செஞ்சதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா செஞ்ச கர்ம வினைன்னு. அதுதான் உண்மை. தாய் செய்த புண்ணியம் ஆயுள் உள்ளவரை, தந்தை செய்த புண்ணியம் உன் சந்ததி உள்ளவரை. ஆகவே ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நீங்கள் சிரமப்படுகிறீர்கள், கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் தாய் தந்தையின் கர்மா சரியாக இருக்காது. அதற்கு தகுந்தாற்போல் 4 பேருக்கு இந்த பிறவியில் நல்லதை எடுத்து சொல்லி 4 பேருக்கு நல்ல வழியை காட்டுங்கள். உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்கும். நாங்கள் சிரமப்படுகிறோம், எப்படியாவது கஷ்டப்பட்டு முள்ளமாரித்தனம், முனுசவிக்குத்தனம், அயோக்கியத்தனம் செய்து மேலே பொருள் சேர்த்தால் போதும் என்ற நிலைமையில் இருக்காதீர்கள். அப்படி இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் தலைமுறை உங்கள் கண் முன்னாலே கஷ்டப்படும், சிதையும். அதை நீங்கள் காண வேண்டிய சூழல் ஏற்படும். உங்கள் பெற்றோர்கள் புண்ணியம் செய்திருந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். நீங்கள் புண்ணியம் செய்தீர்கள் என்றால் உங்கள் தலைமுறை உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்கும். இதுதான் கர்மாவின் தாற்பயம். இதை புரிந்து அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.